அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வியை அரசியலாக்க வேண்டாம், பிரதமர் எச்சரிக்கை. இணைய வழியில் அபராதம் செலுத்தும் முறை செப்டம்பரில் நடைமுறை. சினோபெக் நிறுவனம் தொடர்பில் அடுர தரப்பு வெளியிட்ட தகவல். நாட்டின் சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான அறிவிப்பு. ரஷ்யாவில் கனமழை, போக்குவரத்து ஸ்தம்பிதம். அமெரிக்காவில் பயங்கர நிலநடுக்கம், விடுக்கப்பட்டுள்ள சுனாமி எச்சரிக்கை. ஈராக் வணிக வளாகத்தில் தீ விபத்து, 50 பேர் உயிரிழப்பு. அதிகரித்துள்ள கடல் சீற்றம், கடற்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளினால் இலங்கைக்கு அச்சுறுத்தல். தொடர்வன விரிவான செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தங்களில் வரலாற்று மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற பொய்யான மற்றும் அரசியல் நோக்கமுடைய பிரச்சாரங்கள் பரப்பப்படுவது மிகவும் கவலைக்குரியது என கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற மேல் மாகாண கல்வி அதிகாரிகள் சந்திப்பு நிகழ்வில் பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வரலாறு, அழகியல் மற்றும் ஒரு தொழிற்கல்வி பாடம் படிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவை நீக்கப்பட்டதாக பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை. மனித குணங்கள் வரி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த பாடங்கள் அவசியமானவை. அதனால் அனைத்து மாணவர்களுக்கும் இவை கட்டாயமாக வழங்கப்படும். அத்தோடு கல்வியை அரசியலாக்கும் நோக்கத்தோடு தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும். கல்வி மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அரசியலில் ஈடுபடலாம், ஆனால் கல்வியையும் குழந்தைகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முழுவதும் இணைய வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஹர்ஷ புரசிங்க தெரிவிக்கையில், இலங்கை முழுவதும் இணைய வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த செயற்திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இணைய வழியில் அபராதம் செலுத்துவது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு சில வாரங்களுக்கு முன்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய நிலையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய முதலீடாக கருதப்படும் சீனாவின் சினோபெக் நிறுவனம் இலங்கைக்குள் பிரவேசம் செய்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 2007ஆம் ஆண்டு முதல் சினோபெக் இலங்கையில் பல்வேறு அரசாங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் மட்டுமே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி முந்தைய அரசாங்கங்களின் போது சினோபெக்குடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அத்தகைய ஒப்பந்தங்கள் எதுவும் யதார்த்தமாகவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி எசல பெரகராவை முன்னிட்டு கண்டி பாடசாலைக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கண்டி வலய கல்வி அலுவலகம் அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை 2ஆம் தவணை விடுமுறைக்காக பாடசாலைகள் மூடப்படும் என கண்டி வலய கல்வி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் கண்டியில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு 2ஆம் தவணை விடுமுறைகள் ஆகஸ்ட் 8 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை வழங்கப்படுவதோடு முஸ்லிம் பாடசாலைகள் ஆகஸ்ட் 20 முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் எசல பெருகிரா உற்சவம் எதிர்வரும் 25ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அதற்கமைய ஜூலை 30ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு கும்புல் பெறுகிற மற்றும் ரந்தோலி பெறுகிற வீதி ஊர்வலம் நடைபெறவுள்ளதாகவும் தியவதன நிலைமை பிரதீப் நிலங்கதேல தெரிவித்துள்ளார்.
ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் பெய்த கனமழையால் விமான நிலையம் செல்லும் ஏரோ எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரே நாளில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளன. கனமழையினால் வீதி முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அலாஸ்கா நகரங்களில் நேற்றைய தினம் பகல் 12:37 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.3 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அலாஸ்காவில் உள்ள சேண்ட் பாயிண்ட் தீவுக்கு 87 கிலோமீட்டர் தொலைவில் மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சிறிதளவிலான பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக 5.2 ரிக்டர் அளவில் மற்றொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. அத்துடன் சுனாமி எச்சரிக்கை அலாஸ்காவில் உணரப்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து தெற்கு அலாஸ்கா மற்றும் அலாஸ்கா பெனின்சூலா பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. சேண்ட் பாயிண்ட் கடற்கரை பகுதிகளில் அதிகபட்சமாக 6.1 சென்டிமீட்டர் அளவுக்கு சுனாமி அலைகள் எழுந்தது. 2 மணி நேர கண்காணிப்புக்கு பிறகு சுனாமி எச்சரிக்கையை தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் திரும்பப் பெற்றது. இருப்பினும் அலாஸ்கா கடற்கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு ஈராக்கின் அல்குட் நகரில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 50 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. ஆனால் விசாரணையின் ஆரம்ப முடிவுகள் 48 மணி நேரத்துக்குள் அறிவிக்கப்படும் என்று அம்மாகாணத்தின் ஆளுநர் கூறியுள்ளார். கடல் சீற்றம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு காலை முதல் மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளுக்கு கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகங்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையத்தின் இயற்கை ஆபத்துகள் முன்னெச்சரிக்கை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த பகுதிகளில் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும், கடல் கொந்தளிப்பாகவும் அல்லது மிகவும் சீற்றமாகவோ இருக்கும் என்றும் திணைக்களம் எச்சரித்துள்ளது. அலைகளின் உயரம் அண்ணளவாக 2.5 முதல் 3 மீட்டர் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலி முதல் கொழும்பு வழியாக புத்தளம் வரையிலான கடல் பகுதிகளில் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினரும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதன்படி கொந்தளிப்பான நிலைமை பரந்த பகுதிகளில் பரவக்கூடும் எனவும் அந்த வகையில் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே எதிர்கால வானிலை புதுப்பிப்புகள் மற்றும் முன்னறிவிப்புகளில் கவனம் செலுத்துமாறும் வானிலை ஆய்வுத்துறை அனைத்து கடல்சார் சமூகங்களையும் மக்களையும் அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளினால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோதமான விடயங்களை தடுக்காவிடின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை நாடு எதிர்கொள்ளும் என நீதிக்கான மையத்தின் தலைவர் சட்ட முதுமானி ஷபி எச் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக இலங்கையில் இஸ்ரேலிய நாட்டு உல்லாச பயணிகளால் ஏற்படும் விடயங்கள் குறித்து விசேட செய்தியாளர் சந்திப்பு அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பகுதியில் உள்ள அதன் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய இஸ்ரேலிய உல்லாச பயணிகளினால் இலங்கைக்கு பாரிய அச்சுறுத்தல் நிலவி வருகின்றது. அதாவது சபாத் ஹவுஸ் என்ற பெயரில் மதத்தை பரப்புவதற்காக மேற்கொள்ளப்படும் நிர்மாணம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒரு மெத்தன போக்கில் உள்ளதை காண முடிகின்றது. எனவே தான் உடனடியாக இந்த விடயத்தில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.